Hi friends, we would like you to subscribe and also press the bell icon so that you will get the notifications from YouTube. ஸோ அதே மாதிரி ஐ ரிமெம்பர் நீங்கள் இப்போ சொன்ன உடனே கே பாலச்சந்தர் வந்த உடனே அவரோட ஹி ஹிம்செல்ஃப் அக்னாலஜிங் தட் யூ ஹேவ் டன் வெரி வெல் அப்படின்னு சொன்னார்னா அப்போ ஐ சடன்லி ரிமெம்பர் சம்டைம் பேக் இப்போ தான் ஃபோனில் யூடியூப் போட்டிங்கன்னா உன்னோட இன்டர்வியூஸ் வேரியஸ் இன்டர்வியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஐ சா யுவர் முத்து செலிப்ரேஷன் ப்ரோக்ராம். அதுக்கு ரஜினி ரொம்ப அழகாக பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க, அவ்வளோ உங்களை புகழ்ந்து எல்லோரும் பேசுகிறாங்க. யூ கம் டு தி மைக், யூ நாட் ஏபிள் டு ஸ்பீக் அட் ஆல். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டுருக்கீங்கன்னா பாஷாங்கிற ஒரு படம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுது, அது முந்தின படம், என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த படம், அந்த படத்தை சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்தேன். இப்போ ரஜினி பாலச்சந்தர் ரெண்டு லெஜெண்டுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நேச்சுரலாக அந்த ஃபீலிங் இருந்தது. அவங்களாம் அவ்வளோ புகழச்சு, நீங்கள் அந்த புகழெல்லாம் எடுத்துக்காமல் பாஷா வரைக்கும் நான் வந்து ரஜினி சார் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு வந்து என்னுடைய படம் நாட்டாமை படம் பார்க்கும்போது தான் அவர் நேராக மீட் பண்ணேன். நாட்டாமை முடித்த உடனே எனக்கு 3 மாதத்தில் இப்போ ஒரு படம் பண்ணுறதுனால நான் அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் கூப்பிட்டு பேசினார். நாட்டாமையில் பார்த்து பழகினதுக்கு அப்புறமா நேராக வந்து பேசினா அவர் படம் பண்ணலான்றாரு. திடீர்னு ஒன்றுமே தலைக்கால பிடிக்காமல் நான் ஆடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம படம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது பாஷா வேறு பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இது பண்ணும்போது எனக்கு பயம் ஜாஸ்தியாக வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்குமே ஒரு ப்ரிப்பரேஷனோடு தான் நான் போவேன். நான் வந்து எப்போவுமே வந்து வித்தவுட் பிளானிங் நான் போக மாட்டேன். ஸோ அதுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிளான் பண்ணி இன்னும் அந்த தான் மைண்டில் இருந்தது தவிர நம்ம வந்து சாதிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் எனக்கு பிடிச்சாச்சு. பட் அது ரிலீஸ் போது எல்லோரும் உங்களை புகழச்சு, யூஆர் ரியலி சர்ச்சிங் ஃபார் வேர்ட்ஸ். அந்த ஐ குட் சி மற்ற இதெல்லாம் பார்த்துருக்கேன், அலட்சியமாக நான் பேசிட்டு போவேன், எல்லாம் சொல்லுவேன். அங்கே வந்து யுவர் ஒன்லி ஃபோக்கஸிங் போத் தி லெஜெண்ட்ஸ். அந்த லெஜெண்ட்ஸுக்கு நான் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப நன்றி, அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, நான் சந்தோஷப்பட்டேன், அந்த மாதிரி அது இல்லை. அது உண்மையாக அதுதான். பட் அதை மீறி ஏதாவது பேசணும் அப்படின்றது எனக்கு உள்ளே இருந்தால் கூட வெளியில் வராதுக்கு காரணம் வந்து எதிர்க்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான். நான் வந்து அப்போ தான் பெரிய படங்கள் பண்ண ஆரம்பித்த பிகினிங் ஸ்டேஜ். அதனால் எனக்கு அதில் வார்த்தைகள் வரல. பட் அதுதான் என்னுடைய குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் வந்து அது வேர்த்து கொட்டும், நல்ல ஏசி ஃப்ளோர்லேயே பேச முடியாது. ஏன்னா கான்ஷியஸ் வந்துச்சுன்னா வேர்த்து கொட்டும். எல்லாம் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் மீ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஒன்று வேர்த்து கொட்டும். அது எனக்கு மட்டும் இல்லை, ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க. அது அப்போ தான் பிகினிங் ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறது. நாட்டாமைக்கு அப்புறம் தான் நான் ஸ்டேஜ்லாம் பேச ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சின்ன பூஜைகள் போடுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்லாம் முத்து தசாவதாரம் இதெல்லாம் சொன்னது அப்புறம் கூட ஐ திங்க் பை த டைம் யூ காட் திஸ் பேலன்ஸ் ஆஃப் மைண்ட். ஈகோலாம் அவசியமே இல்லை, ஈகோலாம் வச்சுருந்தாலும் முன்னுக்கு வந்திருக்கலாம், ஈகோ எல்லாமே முன்னுக்கு வந்துட்டேன். ஸோ வை ஷுட் ஐ ஹேவ் ஈகோன்னு ஒரு அப்ரோச் வந்துருதா அந்த மாதிரி கேட்குறேன். இல்லைங்க, நான் பார்த்த ஆட்கள் அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிஹேவியர்ஸ் லைக் குஷ்பு வந்து அப்போ வந்து நல்ல பெரிய ஹீரோயின். நான் வந்து நாட்டாமையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி புருஷ லட்சணம்னு ஒரு படம், அது என்னோட வந்து 7வது படம். அப்போல்லாம் நான் பெரிய ஸ்டார் கிடையாது. ஆனால் என் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கே இவர் என்ன டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி சேரன் பாண்டியன், பொண்டாட்டி ராஜ்யம், புரியாத புதிர் இதெல்லாம் ஹிட்டு. ஆனால் அவள் பார்க்கல. அதனால் பி வாசுடைய கிட்ட சொல்லி எனக்கு வந்து அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இவங்க வந்து ஒர்க் பண்ண வராங்க. அதுக்கு முன்னாடி படம் பொண்டாட்டி ராஜ்யம் படம் பார்த்துட்டு ஓகே ஈ கேன் டைரக்ட் குட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் தான் நடிக்க வந்தாங்க. பெரிய ஈகோன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அவள் வந்து ஒர்க் பண்ணும்போது அப்படி ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது சொல்கிறது அதான். அதாவது ஒரு ஒரு அது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஒரு தண்ணி ஊற்றுற சீனில் வந்து அவளுக்கு 102 ஜுரம் இருந்து கூட அது வேண்டாம், அது சின்ன ப்ரொடியூசரு, சின்ன படம், இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்ற சொல்லி அது நினைச்சுன்னா அது அப்போ வரைக்கும் தெரியாமல் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த கோலவழி அம்மா ராஜகாளி அம்மா அந்த சாங்கு. அப்புறமா தான் எனக்கு தெரியுது ஜோரன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னால் கூட இல்லை சார் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிருங்க, பரவாயில்ல, சின்ன படம், நான் டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும். இந்த ஈகோ வந்தாலாம் எனக்கு 1% கூட தெரியல அந்த பொண்ணுக்கிட்ட. அதுக்கு முன்னாடியே தெரியல அந்த நடிகை. ஆனால் அப்ரோச்சிங் வந்து முதல்ல நம்மளை தப்பாக நினச்சிருப்போம். அது பிகினிங்கில் வந்து என்னடா அது சேரன் பாண்டியன் பார்க்கலையா, இந்த இவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு 100 டேஸ் படம், பொண்டாட்டி ராஜ்யம் ஹிட்டாச்சு எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஒருத்தரோட பழகினதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு ஈகோ இல்லை, காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு. ஃபினாமினல் பாயிண்ட் கொண்டுட்டு எப்படின்னா சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா
பர்செப்ஷன் வாஸ் அஸ் ரியாலிட்டி. நம்ம என்ன பர்சீவ் பண்ணுறோமோ அது ரியாலிட்டியே வேறு. ஃபஸ்ட்டு பர்சீவ் பண்ணியிருப்போம், இவரெல்லாம் கொஞ்சம் அல்ட்டுவாக இருப்பா, அவரோட ஜாக்கிரதையாக பழகணும்ப்பா. நீ பட்டுன்னு எடுத்து கை கொடுத்து என்ன அவங்களோட சேர்ந்தோன்னா உடஞ்சிடுறான். இப்போ நீ போய் கை கொடுக்குறச்சே எல்லோரும் என்னெல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான், அவரோட பேசலாமா கூடாதா, ஃபோட்டோ கேட்கலாமா அப்படின்னு பக்கத்தில் வச்ச வாங்க வாங்க என்ன இருக்கேன் எடுத்துங்க அப்படிங்கிறாரு. அந்த அனுபவம் தான் நீ சொன்ன மாதிரி ரஜினி எனக்கு கொடுத்தாரு. உன்னோட லிங்கா படத்துக்கு நாங்கள் ஹைதராபாத் வந்தோம். உங்கள் மேலே அவ்வளோ இருக்கிற மரியாதை ஒன்று, இன்னொன்று அவங்கள கூப்பிடுங்க வாங்க 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 அப்படின்னு போய் பக்கத்தில் இப்படி தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு அவர் அணைச்சி ஃபோட்டோ எடுத்து எங்களெல்லாம் சந்தோஷத்தை அனுப்புறாரு. அந்த மாதிரி ஆளுங்களோட நம்ம பழகும்போது நமக்கு வராது யூஸ்வலாக, நமக்கு அந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வரவே வராது. பட் கொஞ்சம் வந்து நம்ம என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த போட்டி, இது படத்து மேலே ஒரு பொறாமை வரணும், அது போட்டி வரணும், பொறாமை இருக்கக்கூடாது. அந்த போட்டி இருந்ததுன்னா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அது இது வேற அது வேற. அதனால தான் நான் பண்ணேன், நீங்கள் படத்துக்கு ஷூட்டிங் வரும்போது நான் ஒன்று கத்துவேன், எல்லாரும் என்னை திமிர் பிடிச்சவன் நன்ற மாதிரி திட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எங்கிட்ட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் யாருமே இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட. இல்லை அதே மாதிரி உன்னோட ட்ராவல் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு தெரியாது. எதேச்சியா இப்போது ஒரு மேகசினில் எங்கேயோ படித்தேன், ஒருத்தரோட பெரிய சீனியர் கேமராமேன், எனக்கும் பழக்கம் அந்த அவரோட. அவர் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு அபவுட் வேரியஸ் டைரக்டர்ஸ். ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒருத்தரை பற்றி சொல்லிட்டுறாரு, அவர் வந்து இஸ் அ இன்னசென்ட் குழந்தை சார், அதை புரிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக வேலை பண்ணிகிட்டே இருக்கலாம். தட்ஸ் வாட் யூ ஆர் சேயிங். நோ எவ்ரி ஒன் நோஸ் யுவர் குவாலிட்டிஸ். அதாவது சைல்டு, யூ ஆர் லைக் அ சைல்டு. நீங்கள் சத்தம் போடுவேன், சந்தோஷமாக இருப்பேன், எல்லாமே இருக்கும். அஸ் அ சைல்டுனால் எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் முதல்லையே. ஸோ அது ரொம்ப அந்த இன்டர்வியூவில் அது வந்து அதான் அந்த எந்த ஆர்டிஸ்ட்டுமே கோச்சிக்க மாட்டாங்க. அந்த புதுசாக வந்து பார்க்குறாங்க தெரியுங்களா, அந்த ப்ரெஸ் ஆளுங்க, அவங்க தான் என்ன இவர் இவ்வளோ திமுறாரு இப்படி கத்துறாரு எல்லாரையும் அப்படின்னு. நான் சத்தம் போடாமல் இருந்தால் வந்து உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க நம்ம யூனிட்டில். என்ன சார் ஏன் சார் இன்றைக்கி ஒன்றுமே திட்டவே இல்லை சார் நீங்கள். ஏன் திட்டுறோன்னா வேலை நடக்கணுன்றதுக்காக திட்டுறது. அதுதான் அந்த பிளான் ஒன்று பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த பிளான் பிரகாரம் நடக்கலைன்னா தான் திட்டு போகிறோம். மற்ற நேரத்தில் ஷூட்டிங் தவிர மற்றபடி எனக்கு எடிட்டிங்லேயோ டப்பிங்லேயோ மற்ற ரெக்கார்டிங்லேயோ ரீரெக்கார்டிங்லேயோ எஃபெக்ட்ஸ் மிக்சிங்லேயோ அதிலெல்லாம் எனக்கு அந்த எந்த கோபமும் வராது. ஏன்னா அது இன்றைக்கி நடக்கலைன்னா நாளைக்கு நடந்தாலும் அதே செலவு தான். ஆனால் இங்கே ஷூட்டிங்கில் மட்டும் இன்றைக்கி நடக்கலைன்னா மறுபடியும் என்றைக்கு நடக்கும்னே தெரியாது. அது எங்கேயோ கொண்டு போய் விடும் சில படங்கள்லாம். அந்த மாதிரி படங்கள்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அந்த அனுபவம் அதிலேருந்து தெரிஞ்சது. அதனால் கத்துறது தப்பு கிடையாது, வேலை வாங்கிடணும் ஃபுல்லாக, அதுதான் மெயின் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு ரெண்டாவது குவாலிட்டிக்கு போவோம். ரெண்டாவது குவாலிட்டினா அந்த ப்ரிஜுடைஸ் சொல்கிறாங்க. ப்ரிஜுடைஸ்னால் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது, இவன் நல்லவன் கட்டுவன், அவனை பார்த்தாலே சரியில்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த பட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குவாலிட்டிஸ்லாம் டெஃபினட்டாக ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் முன்னேற முடியறதில்ல. ஏன்னா நாலேஜ் போயிடுது, அவனோட ராங் அசஸ்மெண்ட்னால இஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த குவாலிட்டிஸும் உங்களை பார்த்துருக்கேன்னா வந்து அசஸ்ஸே பண்ணுறதில்ல. அதாவது உன்னோட அப்ரோச் பார்த்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு, அப்புறம் சஸ்பெக்ட் பண்ணிக்கலான்னு. ரிவர்ஸ் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக ஆரம்பிச்சு என்றைக்கு போய் ட்ரஸ்ட்டில் முடியுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு அது உதவுமா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மிஸ்ட்ரஸ்ட் வரலாம், சஸ்பெக்ட்லாம் பண்ணலாம். பட் இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் எப்படி இருப்பாரோ, பழசெல்லாம் கேளு, எப்படி பிஹேவ் பண்ண இருப்பார், ஜாக்கிரதையாக பழகணும்ப்பா இவரோட, இல்லைனா நீ சுட்டுருவ கையை, இப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வேற ஐ டென்ட் see you that quality. You are able to boldly face, என்ன ட்ரஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் இல்லைன்னா என்ன ஆகிட போகிறது, அந்த தைரியம், அந்த குவாலிட்டி ஆஃப் அ வெரி கிரேட் குவாலிட்டி. அது எக்ஸாம்பிள் நம்ம கிளப்லேயே சொல்கிறேனே, நம்ம கிளப்லேயே எல்லாருக்கும் தெரியும், ஐ டோன்ட் மென்ஷன் தி நேம், எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தரை பற்றி, அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார் அப்படின்ட்டு. மற்றவங்கலாம் சில பேர்லாம் வந்து டைரெக்டாக மூஞ்சியை திருத்துற மாதிரி திருப்பிட்டு போயிடுவாங்க. நான் அவர்கிட்டே நல்லா ஜாலியாக பேசுவேன், எப்படி இருக்கீங்க, அவரும் நல்லா ஜாலியாக பேசுவார். நமக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ இவர்கிட்ட எந்த லெவலுக்கு வச்சுக்கணுன்றது நம்ம மூலம் நம்மளுடைய அறிவு இது. அவங்ககிட்ட அவனை நம்ம மூஞ்சி திருப்பிட்டு போகிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை, அவருக்கும் ஒன்றும் இதில். ஆனால் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் அவருக்கோ அவரால் எனக்கோ இந்த தீங்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன். என்ன சென்டிமெண்டல் டைப் நான். ஸோ அவர் அப்படி தான். ஆனால் அது சில பேர் ஓப்பனாக காமிப்பாங்க, நான் ஓப்பனாக காமிக்க மாட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும், அவர்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். வீட்லேயே சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ஜாகிரதையாக பழகுன்னா அவரோட பழகாத அப்படின்றது இல்லை, தப்பானவங்க, அதனால் ஜாகிரதையாக பழகு அப்படின்னா உள்ளுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு அப்புறம் அவாய்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்னாச்சு அந்த மாதிரி வரச்சே somebody gave a wrong reference but you didn't
லுக் அட் தி ரெஃபரன்ஸ் அண்ட் யூ வெண்ட் அண்ட் ஒர்க் அண்ட் யூ சா சக்ஸஸ்ங்கிற மாதிரி எதனா இருக்கா உங்கள் லைஃப் அனுபவத்தில்? இந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் இண்டஸ்ட்ரியில் பயமுறுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் சொந்த படம் எடுக்கும்போதே என்னை பயமுறுத்துனாங்க நிறைய பேர். பட் அவங்கெல்லாம் என்ன நெருங்கிய ஆளுங்க தான், தப்பான ஆளுங்க கிடையாது. இல்லை தப்புன்னு சொல்ல, பட் உன்னோட அசஸ்மெண்ட் ஆஃப் பேட் ரெஃபரன்ஸ் வந்து ஆனால் ஒர்க் பண்ணுறச்சு அந்த பேட் ரெஃபரன்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்களாம் வெரி கிரேட்லி டிட் அப்படி மாதிரி நிறையா வந்திருக்கலாம். சில ஆர்டிஸ்ட்டுங்க இருக்குது, நம்ம பேர் சொல்ல முடியாது. சில ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து அவர்லாம் ரொம்ப அவரெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் நமக்கு சரியாக வராது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் சரியாக வராது? பட் எனக்கு இந்த கேரக்டருக்கு அவர் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் திமிரு பிடிச்சவங்கப்பா, அவன்லாம் திமிரு பிடிச்சவன், எல்லாம் சரியாகவே நீ மதிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஹேவியரை பொறுத்து தான். நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கோ அப்படி தான். அவங்க வரும்போது அப்படி வரும்போது நான் என்ன வேலையாக இருந்தாலும் பேடெல்லாம் வச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு எழுந்து கை கொடுத்து அப்படி கட்டி பிடிச்சிட்டு வச்சு ஆமாம் அவர் உட்காருங்க. நான் அவர் உட்காந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து 2 நாள் தான். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் அவர் வரும்போது நான் அவர் பார்க்கலன்னா கூட அவர் கவலைப்பட மாட்டார், வேலையாக இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பேற்பட்டவர்கிட்ட என்ன சார் அப்படின்ட்டு நான் போய் சில பேர்கிட்ட வந்து அந்த சத்தமாக பேசி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாலும் பிடிக்காது. அதனால் கிட்ட போய் சார் இது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, அதனால் வந்து நம்ம இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா அப்போ அவங்க தானாகவே அவங்க இறங்கி வந்துடுவாங்க. அந்த திமிரு எல்லாமே போயிடும். நம்மளுடைய அப்ரோச்சில் தான் இருக்குது எல்லாமே. எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக யூஆர் ஃபிட்டிங் இன் டு சைக்காலஜி ஒரு டேர்ம் இருக்குது, பிஹேவியர் பிரீட்ஸ் பிஹேவியர். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அப்படி தான் இன்னொருத்தரோட பிஹேவியர் வரப்போகுது. அந்த ரியாக்ஷன் அப்படி தான் இருக்க போகுது, அப்படி தான் இருக்கும். அது யாருக்குமே அந்த இது இருக்காது. பட் நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் சிவாஜி சார்கிட்டலாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க பெரிய ஆள்னு நமக்கு தெரியும், அவங்க பெரிய ஆள்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறேன். பிரேயப்பா என்ன ஃபஸ்ட்டு இது ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன். இதுதான் நான் அவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை இப்போ 5வது ஜென்ரேஷன் 6வது ஜென்ரேஷன் நான் போய் அவர்கிட்ட போய் எப்படி நடிப்பு வேறு வேணும்னு சொல்ல முடியும்? அது வந்து வேறு மாதிரிலாம் அந்த இன்டர்வியூ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதனால் மறுபடியும் அதை இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு லெங்க்தி டைலாக்கை வந்து நான் கிட்ட போய்ட்டு எப்படி ஒரு சத்தமாக பேசிட்டார் ஃபஸ்ட் டைம் மானிட்டரில். நான் எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் என்னுடைய வேலையும் போது நான் என்ன கற்றுறனோ அதை அப்படி தான் கற்றுவேன். அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, சிவாஜி சாராக இருந்தாலும் அது வந்து வாண்டடாக இல்லை, உள்ளேருந்து வரும். அந்த ஒர்க்கு நடக்கலை அப்படின்ட்டு அவங்களுக்கும் அது தப்பாக தெரியாது, வேலையாக தான் இருக்கான் அப்படின்றதுலாம் இருக்கும். அவங்க உட்காந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் வேலையில் தான் கத்துறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்து அவர்கிட்ட எப்படி நான் சார் இது ஓவராக பண்ணிட்டீங்க சார், எனக்கு வந்து சாப்பிட்டா பண்ணணுன்னு எப்படி சொல்கிறது? அப்போ அது மாதிரி ஒரு வாட்டி சொல்லும்போது சார் கிட்ட போயிட்டு சார் அந்த டைலாக் ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப நேரம் ஆச்சு லைட்டிங் பண்ணுறதுக்கு, அந்த டைலாக் ஞாபகம் இருக்குது போடாரு, சும்மா ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்களேன், ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கிட்ட போய் கிட்டே போய் நான் இது அவர் வாய்கிட்ட போய் காதை வச்சுட்டேன். அப்புறம் எப்படி சத்தமாக அவர் பேசுவார் அப்படியே டைலாக் எல்லாம் சொன்னார். ரெடி சார், ரெடி சூப்பர் சார், ரெடி சார். இப்போ நான் பேசுனீங்களே அதை விட 1% கூட ரைஸ் பண்ணாதீங்க சார் வாய்ஸை, இதே லெவலில் பேசுங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் திரும்பிட்டு நான் பாட்டு இங்கேருந்து லென்த்து ஷார்ட் போயிருக்கேன். நான் அங்கே போயிருக்கேன், அங்கேருந்து கிரேன் இன்னும் ரெடியா சும்மா இப்போ லைட்டிங் இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏன் இப்படி சவுண்டு வருது அப்படி இப்படி கத்திட்டு எனக்கு நல்லா தெரியும் இவர் என்னையே தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா ரெடி சார் சார் 1% கூட அப்படின்ட்டு சத்தம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னொன்னே அப்படியே சாஃப்டாக போய் மணிவன்கிட்ட நின்று பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டிட்டாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது என்னை பொறுத்த வரைக்கும். சிவாஜி சார்கிட்ட அந்த பொசிஷனில் அப்படி கிடச்சிது. அப்போ கூப்பிட்டாரு, ஆமாம்மா கூப்பிட்டாரு. எனக்கு நான் ஒரு பெரிய நடிகன்ற ஈகோலாம் எனக்கு கிடையாது, எதோ வேணுமோ அதை வேணும்னு சொல்ல வேண்டியதானே முதல்ல. சார் நீங்கள் பெரிய நடிகர் ஈகோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பெரிய நடிகன்ற அந்த லெஜண்டுன்றது எங்களுக்கு தெரியும்ல, அந்த பயத்தில் தான் நான் அவங்ககிட்ட அப்படி கேட்காம நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு. அந்த காலத்துலேருந்தே அப்படி கேட்க ஆரம்பித்தாங்கடா, இப்படி சத்தம் போட்டு பேசினாவா கிளை தட்டுறாங்க அது தட்டுறாங்க. அதனால் அந்தந்த டைரக்டர் கேட்குற மாதிரி நான் கொடுத்துட்டு போவேன். நான் எம் டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு, எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டவர். அடுத்த ஒரு ஷாட்டில் நான் நடிக்கும்போது கண்ணில் தண்ணி வரணும்னு சொன்னேன். அந்த பொண்ணு கையெழுத்து போடும்போது கண்ணி தண்ணி, அது ஏன் பொண்டாட்டி கையெழுத்து போடும்போது கண்ணில் தண்ணி வரல, ரஜினி கையெழுத்து போடும்போது வரல, அப்புறம் சித்தாரா போடும்போது ஏன் வரணும் அப்படின்னாரு. சார் பொண்ணு சார் ஏங்க நீ நடிச்சு காமின்ட்டார். ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, சிவாஜி சாருக்கு முன்னாடி நம்ம நடிச்சு காமிக்க முடியுமா?
சரி ஓகே என்னமோ தோணுச்சு. ஓகே ஸ்டார்ட் கேமரா இது இப்போ க்ரெயினில் அது அங்கே அந்த மியூசிக் போடுங்க, அப்படி க்ரெயின் வரட்டும்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு அது வரும்போது என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்ன நினச்சிக்கிட்டேன் என் பொண்ணு நினச்சிக்கிட்டேன் சார் அப்படின்னு. எல்லாம் இவ்வளோ இருக்குது எல்லாம், ஆனால் உனக்கு ஒன்றுமே பண்ணலையேம்மா, அவள் வாழ்ந்துட்டா, அவன் பையன் ஆம்பளை பையன் எங்கே வேணால் இப்போ எப்படி வேணால் பிழைச்சிப்பான், ஆனால் உன்னை எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் முடியலையேம்மா அப்படின்னு நான் என் பொண்ணை நினச்சது என் கண்ணில் தண்ணி வந்தது சார். அப்புறம் ரஜினி சார்கிட்ட அவர் சொன்னார், ஏய் அவன் நல்ல நடிகன் கூட, நல்ல டைரக்டர் மட்டும் இல்லை, அதுதான் நமக்கு அவார்டுங்க. வேற என்ன? ஆமாம், பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி சிவாஜி சார் எனக்கு அப்புறம் ரஜினி சார் சொன்னார். ஏன்னா முதல்ல அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில். ஏன்னா பொறுக்கியாக இருக்கானே அப்படின்னா கத்துறதுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி பொறுக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறான், எல்லாரையும் போய் ஷூக்காலெல்லாம் எட்டி உதைக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு அது பெரிய தப்பு நடந்துச்சு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு கடைசி ஷெட்யூலில் நல்ல டைரக்டர் மட்டும் இல்லைடா, நல்ல நடிகண்டா அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள பற்றி அப்படின்னு. அதை சொன்னவரும் ரஜினி சார் தான், இதே ரஜினி சார் தான் சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய அப்ரோச்சும் நம்மளுடைய பிஹேவியரும் நம்ம மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சால் நமக்கு தானாக மரியாதை வரும்ப்பா. அதான் சிம்பிள். நமக்கு மற்ற மனுஷங்களை அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் மற்றவங்களை நம்ம மரியாதை நடத்தினா நமக்கு மரியாதை வரும். இது கிளீஷேன்னு சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்லலாம். நடைமுறைக்கு சாத்தியமா அதுதான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல போகிறோம். தட் இஸ் பிஹேவியர் பிரீட்ஸ் பிஹேவியர். காம்ப்ளெக்ஸிட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வளர்த்துக்காத அப்படிலாம் சொல்கிறோம். அதையும் விட்டுட்டு நிறைய காம்ப்ளெக்ஸ் வளர்த்துன்றாங்க. ஏன்னா அவங்கள அறியாமல் ஒரு காம்ப்ளெக்ஸ் வளர்ந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு அதெல்லாம் தான் எப்படி அவங்க வளர்ந்த விதம் தான் அது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு அது வராது. நிறைய பேர் இருக்காங்க, வேண்டாங்க எதுக்குங்க அவர் போய் அவர் ஏஜ் என்ன இவர் ஏஜ் என்ன எதுக்குங்க திட்டுறீங்க, எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், அதனால் உங்களுக்கு என்ன, அவங்க 4 பேர் 4 வார்த்தை சபிச்சாங்கன்னா அது நமக்கு பலிச்சிருச்சுன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டு ஒருத்தர் இருக்கார். அது யார் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், யார் உனக்கு நல்ல க்ளோஸ் தான். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் என்னை விட ரொம்ப சின்ன வயசு, ஆனால் நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தேன் சார், அதனால இப்போ தான் நான் யார்கிட்டையுமே கத்துறதில்லை தெரியும். ஆமாம், உனக்கு யாரும் தெரியும், முன்பதில் அடிக்கடி பாட்டு எடுப்பார். ஸோ அவர் அதுதான் ரியாலிட்டி. கடைசியாக நம்ம ஒன்றையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. எதுக்கு இன்னொருத்தர் மேலே இருக்கிற பழி சொல்லி எடுத்துகிட்டு போகணும்? அந்த அது நம்ம எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் நம்ம பசங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது. அதுவும் உங்களோட இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ரேட் ரேஸு கொஞ்சம் அதெல்லாம் ஆனாலும் பிஹேவியர்களை புரிஞ்சுட்டு உன்னால் யூஆர் ஏபிள் டு ட்ராவல்னா வேறு யார் லெஜெண்ட் உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்போ சிவாஜி சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரி பிஹேவியர் தான். அவர் அந்த மாதிரி வேறு யாரான legends or people you think you can name them also, it's fine if it's good to them, compliment to them. அந்த மாதிரி இல்லை நிறைய இருக்குது. நம்ம சொல்லலாம் சில இதெல்லாம் தப்பாக நடந்தவங்களுடைய பேரெல்லாம் நம்ம சொல்கிறதுனால தப்பாக காம்ப்ளிமெண்ட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேணால் சொல்லலாம். தவிர தப்பாக சில பேர்லாம் நடந்திருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் இருக்கும்போது நான் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர் பேரே சொல்லுனேன், கே ரங்கராஜ் சார். அவர் ஸ்டைல் அப்படி தான். அவர் ஆர்டிஸ்ட்டுங்க ஏதாவது சஜஷன் சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஜெயகணேஷ் அவர் இறந்துட்டார், அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ சொல்லும்போது அவர் இல்லை பாருங்க சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார், நீங்கள் உங்கள் டைலாக்கே ஒழுங்காக சொல்லலை, அவங்க டைலாக் நீங்கள் திருத்துறீங்க, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் சொல்லுங்கள், ரெடி, உங்கள் டைலாக் மட்டும் ஒழுங்காக அப்படின்லாம் சொன்னவர். அதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் பார்த்தேன்னு இப்படி தான் இருக்கணுமா டைரக்டராக இருந்தால் அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன். இல்லை, எனக்கு அப்படி தோணலை. அவர் பிஹேவியர் அப்படி இருந்தார். அவர் எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, எத்தனை சில்லர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு. அவர் வே ஆஃப் லிவிங் அப்படி அந்த மாதிரி அவர் வந்தது. ஸோ சாரி, அவர் ரங்கராஜன் சொன்னது அவருக்கு கேள்விப்பட்டு அவர் ஃபீல் பண்ணக்கூடாது. சொல்கிறேன், நான் பேர் சொல்லக்கூடாது. காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன இடம்ப்பா, ஒரு குகையிலேருந்து வெளியில் வந்து மேலே ஏறுற இடம் தசாவதாரத்தில். கமல் சார் இந்த பக்கத்தில் நிற்கிறாரு, நம்பி வேஷத்தில் இருக்காரு. இங்கே கேமரா இருக்குது, இருக்கிற இடமே இந்த இவ்வளோ தான் இருக்குது. இங்கே அந்த கீழே இந்த இந்த தவளை, இந்த தேள், பாம்பு இது மாதிரிலாம் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடணும். தட் இஸ் உயிரோடு இருக்கிறது இல்லை அது. அப்போ அதில் ஏதோ ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த இது எடுக்கணுன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த கல் எடுக்கணும்னா என் அசிஸ்டன்ட் செட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றான். நான் போய் டக்குன்னு அந்த கல் எடுத்து அப்படி தூக்கி போட்டு ரெடி, ஷார்ட் ரெடி அப்படின்னு. அவர் ஷார்ட் நடிச்சதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டாரு அசிஸ்டண்ட்டு,
நீ செட்டு கூப்பிட்ற, ஆனால் அவர் எடுத்து போட்டார். அவருக்கு கூப்பிட தெரியாதா? அவர் தான் யூஸ்வலாக செட் டிபார்ட்மெண்ட்டுன்னு கூப்பிடணும். செட் டிபார்ட்மெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எடுத்து போடணும். ஆனால் நீ செட்டுன்னு கூப்பிட்ற, அவர் வந்து எடுத்து போடுறாரு. இதுதான் இதுதான் வேலை. இதுனா அதுதான் செட்டு டிபார்ட்மெண்ட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான். ஒவ்வொன்றுத்தையும் அவனே தான் பார்க்கணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அதில் நம்ம ஈகோலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்.